ஓகே, அண்ணன் லைட்லாம் மாட்டிட்டாரு, அதான் கனெக்ஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் ட்ரீமர் தமிழா. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா, இது வந்து உங்களுக்கு திருச்சி ஹைவே, அங்கே இருக்குது சென்னை ஹைவே இருக்குது. நானே கம்பெனி கிட்ட இருக்குது நம்ம பிளாட்ஃபார்ம் கடை, அங்கே தான் வந்துருக்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா சர்ட்டு ஷாப்ஸு எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பக்கத்துலேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம ஒரு கிலோமீட்டர் தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை கம்மி தான், 150 ரூபா வச்சுருக்காங்க. நம்ம எமர்ஜென்சி வேணால் பக்கத்து லோயர்லாம் பார்த்தீங்கன்னா 200 தான் கொடுக்குறாங்க. லோயர்லாம் 200 லோயரு, நல்லா சாஃப்ட் கிளாத், நல்லா பக்கா சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு இது வந்து நல்லா குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. மற்ற எத்தனையான கடைகளுக்கு பிளாட்ஃபார்ம் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பக்காவாக வச்சுருக்காங்க. ஊர்லேருந்து எடுக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் இருக்குது. வெரைட்டி வெரைட்டி வச்சுருக்காங்க. சாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சாக்ஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை நிறையா இந்த சாக்ஸு 1 2 3 சாக்ஸ் நல்லா காட்டன் சாக்ஸு 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அதான் ஆங்கில எனக்கு சாக்ஸ். இது அதேமாதிரி இந்த கேப்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த கேப் எவ்வளோ விற்கிறீங்க? 100 ரூபா சார். வெறும் 100 ரூபா தான். இங்கே போடுறது பாருங்க, இது கண்டிப்பாக 100 ரூபா தான். செம்மையாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. போட்டு காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவே நான் ஒரு கடையில் வந்து பார்த்தேன், 250 ரூபா சொன்னாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி 200 ரூபான்றாங்க. இது எனக்கு பெட்டராக தெரியுது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் வந்து எப்படின்னா எல்லாமே ஒரே துணி தான், இருக்கிற இடம் தான் வேறு. துணியை கொஞ்சம் குவாலிட்டி மாறும் நமக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க நிறையா. அதேமாதிரி பனியன் வெஸ்ட் ஈஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. இப்போ பாருங்கள், என்ன கலிஃபோர்னியா டிஷர்ட் பயங்கரமாக வச்சுருக்கிறாரு, நல்லா செம்மையாக இருக்குது. ரிப்ளாக் ஒன்று வச்சுருக்கிறாங்க, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த கடை பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? 8 மணி லைட்டில் என்ன பண்ணுவீங்க? லைட் இருக்காது. இந்த அண்ணன் லைட் செட்டிங்கோட வந்துருக்கிறாரு, லைட்டில் ஃபிட் பண்ணி பயங்கரமாக இருக்கேன். லைட்டு ஓகே. அதே மாதிரி பாருங்கள், வாக்மேன் வச்சுருக்கிறாரு. எதையா எப்படிங்க போடுறது? எப்படியா வாக்மேன்லாம் வச்சுருக்கிறாரு அண்ணன். ஏப்பா, நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, பஸ்ஸு ட்ராவலு நம்ம பனிக்காலத்தில் போட்டுக்கலாம். அது சட்டை ஓகே, சட்டை சூப்பராக இருக்குது. எவ்வளோ இது? சாம்பிள் வெளியே ஓப்பன் பண்ணது இல்லையா தலைவா? சாம்பிள் ஓப்பன் பண்ணது இல்லையா தலைவா? ஒரு சாம்பிள் வைக்கணும் இல்லை தலைவா? எவ்வளோ? ஓ மாஷா அல்லா, 250 மாஷா அல்லா. 200 ரூபாய்க்கு தந்துருவீங்க. பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு இது ஒருத்து. பக்கா காட்டன். இது கடைங்களில் 5 சட்டை 1000 ரூபா சொல்கிறாங்க. இதுவும் சேம் தான். அதையும் சொல்லுங்கள். கடையில் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து 5 சட்டை 1000 ரூபா சொல்கிறாங்க. அப்படி கணக்கு 200 ரூபா அதே ரேட்டு தான் இதுவும் வருது. ஆனால் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. 200 சூப்பராக இருக்குது. வச்சுருக்கிறாருங்க. நான் ட்ராவலிங்கில் வந்து துண்டு எடுக்க மறந்துட்டேன். உங்கள்கிட்ட வந்து துண்டு ஒரு ரூபாய் ஒரு வீட்டை சம்பாதிச்சு தெரியும். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் வந்து பேரம் பேசாதீங்க. ஏன்னா இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும் இதை பற்றி. நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரம் இருந்துருக்கோம். இந்த பாருங்க, புதிய துண்டு அடிக்கே பிடிக்கலாம் போயிருக்குது. போட்டிக்கலாம், இந்த துண்டு வச்சு பண்ணிக்கலாம். சூப்பராக எவ்வளோ இருக்குது? 120 100 ரூபாய்க்கு தரேங்கிறாரு. சரி ஓகே, அண்ணனே குறைச்சாரு. நான் பார்க்கிங் பண்ண விரும்பலை. எல்லாமே அண்ணன். அண்ணன் ஒரு லோயரு துண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டீஷர்ட் நம்ம டீஷர்ட் கிரே கலர் ஒன்று, அது ஒன்று என்ன அப்படியே, அது ஒன்று. அந்ததுக்கு ஒரு ஷார்ட்ஸு நம்ம வாக்கிங்லாம் போகிறோம், ஷூ ஷார்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ட்ராவலிங்கில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷர்ட் தான் கேட்டிருக்கேன். இந்த டிஷர்ட்டு, இந்த லோயரு, 3 சேம் சில்வர் கலரே எடுங்க. கேப்புண்ணே.
எவ்வளோ ஆச்சு? 2 4 6 7. ஓகே, இது எல்லாம் சேர்த்துமே 600 ரூபா தான். நானே பார்கிங் பண்ணாதீங்க. ஆனால் எப்படி 500 கொடுத்தா வராது. 600 ரூபா. ஓகே, 600 ரூபாய் நான் கொடுக்குறேன். எனக்கு கேட்டால் இது வந்து எனக்கு ப்ராஃபிட்டு, அவருக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. இதில் ஒரு அவங்களுக்கு குறைச்ச லாபம் தான் கிடைக்கும். ஓகே, 600 பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கிளம்புவோம். நம்ம இன்றைக்கி நைட்டு பயணத்துக்கு லேட்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பாதி வியாபாரி இவங்க எல்லாமே பக்கா குவாலிட்டியாக வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த அழகான சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் ரீமன் தமிழா.